இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் A14. இந்த மொபைலில் வந்து டவர் வரல, அதாவது நோ சர்வீஸ்னு இருக்குது. சிம் கார்டை வந்து மாற்றி போட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாங்க. போர்டை கழட்டி நான் பார்க்கும்போது, அதாவது கழட்டி பார்க்கும்போது கூட உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது போர்டு. எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இந்த சைடில் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் நான் வந்து என்ன நினச்சேன், ஏதோ ஐசி தான் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு, ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணேன்னா, போர்டை வந்து கழட்டி பார்க்காமையே நான் முடிவு பண்ணிட்டேன், இது ஐசி தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மொபைல் வந்து வாட்டர் லாக் அப்படின்றது. அதனால் இந்த மொபைலை வந்து பேக் பேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் அதில் எந்த விதமான வாட்டர் சைனும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த போர்டை வந்து சரி ஒன்ஸ் ஃபுல்லாக தான் கழட்டி தான் பார்த்துருவோமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து திருப்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் தெரியும் பாருங்கள், நல்லா அங்கே மேலே பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், அந்த ஐசி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக ஒயிட் பேச்சஸ் ஆகிருக்கா அந்த ஐசி கிட்ட. அதுக்கப்புறம் அந்த அங்கே பாருங்கள், மேலே ரைட் சைட் பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாமே வாட்டர் லாக் ஆகிருக்கு. இந்த வாட்டர் லாக் ஆனதை வந்து ஐபி போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறமும் வரல. அப்புறம் மேலே இருக்க அந்த ரைட் சைடுக்கு இருக்க ஐசியை வந்து ரீபால் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. தேங்க்யூ.